இந்தியாவில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்டால 16 குழந்தைகள் இறந்து போறாங்க. டிரைவிங்ல மொத்தம் 2 வகை இருக்குங்க. ஒன்று சேஃப்டி டிரைவிங், இன்னொன்று டிஃபென்ஸ் டிரைவிங். சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, அது நம்ம குடும்பத்துக்கான பாதுகாப்பும் கூட. நீங்க ரோட்ல போகும்போது நிறைய சிம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல முக்கியமான 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட் சேஃப்டி தான். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாலை விபத்து எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மதிக்க வேண்டிய சாலை விதிகளை நம்ம மிதிக்கிறதுனாலதான் ஏற்படுது. வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சாலை விதிகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா லைசன்ஸ் எடுக்கிறப்ப மட்டும் சாலை விதிகளை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மறந்துட்டு போறதுனாலதான் இந்த மாதிரியான சாலை விபத்துக்கள்லாம் ஏற்படுது. இப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான சாலை விதிகள்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. முக்கியமான சாலை விதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டக்கூடாது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் இல்லாம பைக்ல போகக்கூடாது, 18 வயது நிரம்பாத குழந்தைங்களை வண்டி ஓட்ட அனுமதிக்க கூடாது, சரக்கு வாகனத்துல வந்துட்டு பொதுமக்களை ஏத்தக்கூடாது, செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது, சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டணும். குழந்தைகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சாலை விதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, அதிவேகம் ஆபத்தானது, சாலையை கடக்கும் போது பார்த்து கடக்கிறது, சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த ரூலை ஃபாலோ பண்றது, ரோட்ல போகும்போது லெஃப்ட் சைட்ல நடந்து போகணும், சிக்னல் போட்டதுக்கு அப்புறமா தான் ரோட கிராஸ் பண்ணணும். இவ்வளவு நேரம் சாலை விதிகளை பத்தி பார்த்தோம். இப்போ ரோட்ல இருக்கக்கூடிய அந்த கோடுகளுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். சாலையில பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் லைன் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல நம்ம போய்கிட்டு இருக்கும்போது ரைட் சைட்ல வர வண்டி நம்மள ஓவர்டேக் பண்ணி போலாம், அதுக்கான அர்த்தம். இன்னொரு லைன் ஸ்ட்ரெயிட் லைனா போட்டிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல நம்ம போய்கிட்டு இருக்கும்போது ரைட் சைட்ல வண்டி ஓவர்டேக் பண்ணி போக கூடாது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். சில இடத்துல பாத்தீங்கன்னா 2 எல்லோ லைன் போட்டிருப்பாங்க. ஒரு கோடு விட்டு விட்டு போட்டிருப்பாங்க, இன்னொரு கோடு ஸ்ட்ரெயிட் லைனா போட்டிருப்பாங்க. அந்த கோடுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கும் போது ஓவர்டேக் பண்ண கூடாது அப்படின்றதுக்காகவும், விட்டு விட்டு கோடு போட்டிருந்தா ஓவர்டேக் பண்ணி போலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அந்த கோடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 2 சைட்லயும் ஒயிட் கலர் லைன் போட்டிருப்பாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல பள்ளம் அல்லது விளிம்பு இருக்கு, அதனாலதான் அந்த கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சிக்னல் போடக்கூடிய இடத்துல ஒயிட் லைன் இருக்கும், அதை ஜீப்ரா லைன் அல்லது ஸ்டாப் லைன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல மட்டும்தான் பாதசாரிகள் ரோட கிராஸ் பண்ணணும், அதுவும் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த லைன் போட்டிருப்பாங்க. சாலையில இருக்கக்கூடிய ஒயிட் லைன் எல்லோ லைனுக்கான மீனிங் பார்த்தோம். அடுத்தது கை சைகைகளை பத்தி பார்க்கலாம். ரைட் சைட்ல வாகனத்தை நகர்த்தும் போது கை சைகை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும். சேம் லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணும் போதும் அப்படிதான் இருக்கணும். ஸ்லோ டவுன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளை மேலும் கீழுமா அசைக்க வேண்டும். நமக்கு பின்வரும் வாகனங்களை முன்னாடி செல்ல அனுப்புவதற்கு கைகளை ஹாஃப் சர்க்கிளாக காட்ட வேண்டும். டிரைவிங்ல மொத்தம் 2 வகை இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி டிரைவிங், இன்னொன்னு டிஃபென்ஸ் டிரைவிங். சேஃப்டி டிரைவிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லா சாலை விதிகளும் தெரிஞ்சு சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு பேர் தான் சேஃப்டி டிரைவிங். டிஃபென்ஸ் டிரைவிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லா சாலை விதிகளும் தெரிஞ்சு ரோட்ல தப்பா வண்டி ஓட்டுறவங்கள அப்படி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சாலை விதிகளை பின்பற்றி வண்டி ஓட்ட சொல்றதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் டிரைவிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல போகும்போது நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமான 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரவு சின்னம், எச்சரிக்கை சின்னம், தகவல் சின்னம். ஆக்சிடென்ட் தவிர்க்கும் முறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்க டிரைவ் பண்ணும்போது ஒயிட் லைன் சென்டருக்கு லெஃப்ட் ஆர் ரைட் சைட்ல போகணும். நீங்க ரைட் சைட் டர்ன் பண்ணும்போது அந்த எட்ஜ் ஓரமா இருந்துட்டு நீங்க டர்ன் பண்ணக்கூடாது, அந்த ஒயிட் லைனுக்கு முன்னாடி இருந்துட்டு டர்ன் பண்ணணும். அதே லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு டர்ன் பண்ணணும். நீங்க இப்ப ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னா ஒயிட் லைனுக்கு வெளியில தான் நிப்பாட்டணும். நீங்க எந்த சைடு டர்ன் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டுட்டு டர்ன் பண்ணணும். நீங்க நைட்ல டிரைவ் பண்ணும்போது டிம் அண்ட் பிரைட் கொடுத்துட்டு டிரைவ் பண்ணணும். ஏன்னா அப்போதான் ஆப்போசிட்ல வரக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். ஒவ்வொரு வாகனத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா 10 மீட்டர் கேப் விட்டு தான் போகணும். இப்படியெல்லாம்
பண்றது மூலயமா ஆக்சிடென்ட்டை நம்ம தடுக்கலாம். இந்தியாவுல நடக்கக்கூடிய ரோடு ஆக்சிடென்ட்ல 70% வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல டெய்லியும் பாத்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்டால 16 குழந்தைகள் இறந்து போறாங்க. ஒரு மாசத்துக்கு 410 ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. இதே ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் ரோடு ஆக்சிடென்டால இறந்து போறாங்க. இந்த ஆக்சிடென்ட் எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியில போகும்போது ரொம்ப ஸ்பீடா போறது, ரூல்ஸை மதிக்காம போறது, சிக்னல்ல நிக்காம போறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அப்படின்னு இந்த மாதிரியான ரீசனால நிறையவே ஆக்சிடென்ட் நடக்குது. இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா நிறைய ரோடு ஆக்சிடென்ட்டை நம்ம தவிர்க்கலாம். சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, அது நம்ம குடும்பத்துக்கான பாதுகாப்பும் கூட. விபத்தினை விதி என்று கொள்வோம், அதனை ஆராய்ந்து மதிக்கொண்டு வெல்வோம். தடுக்கப்பட வேண்டியது விபத்து, தடுத்து விட்டால் குடும்பத்திற்கு இல்லை இழப்பு. இவ்வளோ நேரமா ரோட் சேஃப்டி பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அளவுல பரவி கொண்டு இருக்கக்கூடிய கொரோனாவை பத்தி தான். கொரோனாவுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல், இருமல், சளி, சில பேருக்கு மூச்சு திணறல் கூட வரும். இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோய் உள்ளவங்க இரும்பும் போதும் தும்மும் போதும் அவங்க மூலியமா மற்றவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா பரவுதுன்னு சொல்றாங்க. இந்த நோயை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி கைகளை வந்துட்டு சோப்பு போட்டு 30 நிமிடங்கள் வரை கை கழுவணும். இரும்பும் போதும் தும்மும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்தணும். கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும். 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்துட்டு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பொதுமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்திற்கும் போகக்கூடாது. இருமல், தும்மல், காய்ச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே டாக்டரை போயிட்டு பாருங்க. இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தால் உங்களை நீங்களே வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரும் வீட்டுல சேஃபா இருங்க.